So I've been a Windows user since long time. 6 years Windows use பண்ணிருக்கேன். Recently தான் I switched to MacBook Air M2. என்னோட பழைய லேப்டாப் என்னதான் 6 இயர்ஸ் பழசுனாலும் ஸ்பெக் வைஸ் டீசென்ட்டான ஸ்பெக் தான் இருந்துச்சு. i7 ப்ராசஸர், SSD, 4GB கிராஃபிக் கார்டு இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. பட் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு அவ்வளோ ஸ்பீடும் கிடைக்கல. அண்ட் வேர்ஸ்ட் பார்ட் இஸ் 20 நிமிஷத்துக்கு மேலே பேட்டரி தாங்க மாட்டேங்குது. அப்படியே பேட்டரி மாற்றினாலும் 3 months கரெக்டாக இருக்கும், திரும்ப ட்ரைன் ஆகிடும். ஒரு வருஷமாக யோசிச்சுட்டு இருந்தேன் மாற்றலாமா அப்படியே மாற்றினா மேக்புக் வாங்கலாமா வேணாமான்னு எனக்குள்ளே இருக்க அந்த ஆப்பிள் கண்ணி அந்த லுக் அவுட்லேயே இருந்தேன். கரெக்டாக M2 MacBook Air 2 months முன்னாடி லான்ச் பண்ணாங்க, உடனே ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 months இந்த M2 MacBook Air எவ்ரிடே கிட்டத்தட்ட 8 to 10 hours யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு விண்டோஸ் யூஸராக இருந்து ரீசெண்டாக மேக்கு மாறின ஒரு யூஸரோட M2 MacBook Air ஓட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெரி எக்ஸைட்டட். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். ஆப்வியஸ்லி நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் பார்த்தாலே எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ரீட் பண்ணி நான் போர் அடிக்க விரும்பல. ரியல் டைம் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் வச்சிருக்க கரண்ட் மாடலோட கான்ஃபிக் மட்டும் நான் சொல்லிடுறேன். இந்த வேரியண்ட்ல 4 கலர் இருக்கு: சில்வர், ஸ்டார்லைட், ஸ்பேஸ் கிரே அண்ட் மிட் நைட். நான் ஆப்வியஸ்லி கிரே தான் சூஸ் பண்ணேன். 8 core CPU, 8 core GPU அண்ட் 16GB யூனிஃபைட் மெமரி, 512GB ஆஃப் ஸ்டோரேஜ் சூஸ் பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் the design. Look at this. எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்னு உங்களுக்கு இது தெரியும் பார்த்தாலே. நான் என்ன தான் இதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாலும் நான் வாங்கினதுக்கான ஒரே ஒரு ரீசன் இந்த டிசைன் தான். ஈஸியாக, போர்ட்டபுளாக, க்ளீனாக, நீட்டாக, சிம்பிளாக, மினிமலிஸ்டிக்காக இருக்குது. அவ்வளோதான். ஸோ க்ளீன். அண்ட் சைடில் ஒரு மேக்ஸேஃப் சார்ஜர் போட்டிருக்கு அண்ட் 2 Thunderbolt போட்டிருக்கு. அண்ட் ரைட் சைடில் ஒரே ஒரு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அண்ட் ஓப்பன் பண்ணதோ இதோட ஸ்க்ரீன் சைஸ் வந்து 13.6 இருக்குது. M1 MacBook Airல 13.3 தான் இருக்கும். இதில் வந்துட்டு ஸ்க்ரீன் சைஸை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. அஸ் இன் இந்த எட்ஜில் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் கவர் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஏன்னா unnecessary ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணல. அண்ட் மேலே நாட்ச் கொடுத்துருக்காங்க. இட் ஆல்சோ ஹேஸ் கேமரா பற்றி இன்னும் கொஞ்சம் கழிச்சு பார்க்கலாம். கமிங் டு கீபோர்ட் அண்ட் ட்ராக் பேட், எப்போல்லாம் நான் வந்து பெட்டில் உட்காந்துட்டு யூஸ் பண்ணாலோ இல்லை சோஃபாவில் உட்காந்து யூஸ் பண்ணாலோ எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக என்னோட அந்த எக்ஸ்டர்னல் கீபோர்டோட இது ஆப்வியஸாக ரொம்பவே நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ரைட் சைட் ஆஃப் த கீபோர்டில் டச் ஐடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. வெரி யூஸ்ஃபுல். அண்ட் ட்ராக் பேட் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. என்னோட ஓல்டு HP லேப்டாப் வந்து ஏதோ 1900s யூஸ் பண்ணுற ஒரு ட்ராக் பேட் மாதிரி இருக்குது இதை யூஸ் பண்ணி பார்க்குறப்போ. அண்ட் நெக்ஸ்ட் போர்ட்டபிலிட்டி வைஸ் பார்த்தோம்னா இது ஜஸ்ட் 1.24 kg மட்டும்தான். ஐ திங்க் இதுதான் இருக்கிறதுலே தின்னஸ்ட் லேப்டாப்னு நினைக்கிறேன் மொத்த மேக்புக் லைனப்ஸ்லேயே. அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ், ஆப்பிளோட லேட்டஸ்ட் M2 சிப் இதில் இருக்குது. M1 ப்ராசஸர் கம்பேர் பண்ணால் 18% அதிகமான பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ஸ்லோன் இது வரைக்கும் ஆனதே கிடையாது. பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணோன்னா அதான் நான் கம்பேர் பண்ண அவசியமே கிடையாது. எனக்கு இது வரைக்கும் இந்த ஸ்பீட் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் வைஸில் எந்த பிரச்சனையுமே இருந்தது கிடையாது. என்னோட மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்ஸ் வந்துட்டு கூகுள் என்னென்ன சர்வீஸ் வச்சிருக்காங்களோ எல்லா சர்வீஸையும் என்னோட எவ்ரிடே ஒர்க்கில் அது மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் ஓப்பன் ஆயிருக்கும். வீடியோ எடிட்டிங்க்கு செப்பரேட் டெஸ்க்டாப் இருக்குது. பட் நான் பார்த்த வரைக்கும், நான் ரிவ்யூஸ் பார்த்த வரைக்கும் இதுலேயே மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் பண்ண முடியும்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நான் வாங்கினப்போ இதில் வந்துட்டு நான் எந்த ஒரு டைப் ஆஃப் ஹெவி லோட் கொடுக்குற மாதிரி எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேன் நினச்சி தான் வாங்கினேன். பட் வாங்கின உடனே எனக்கு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கு வந்துட்டு டெஃபினட்டாக ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் இந்த ஃபோன் சிமுலேட்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக ரேம் அதிகமாக தான் எடுக்கும். ஸோ அதனால எனக்கு 16GB இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் த வீடியோ குவாலிட்டி. நான் நிஜமாக இதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ மூவிஸ்லாம் பார்த்தது கிடையாது, எந்த ஒரு வெப் சீரிஸும் பார்த்தது கிடையாது. பட் இந்த லேப்டாப் வாங்கினோடனே இட்ஸ் ஸோ ஈஸி. ஏன்னா என்னோட ஓல்டு லேப்டாப்பை நான் எடுத்துகிட்டு பெட்டுக்கு வந்ததே கிடையாது. ஏன்னா 20 minutes தான் சார்ஜ் தங்கும். என்னால் பெட்டில் உட்காந்துட்டு சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ண முடியாது. இது வாங்கினதுக்கப்புறம் நான் நிறைய டைம் பெட்டில் உட்காந்து சீரிஸ் பார்த்துட்ருக்கேன், டார்க் பார்த்துட்ருக்கேன் இப்போ ரீசெண்டாக. அண்ட் இதில் வந்து 13.6 inch லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளே இருக்குது. வீடியோ குவாலிட்டி தாறுமாறாக இருக்குது. அண்ட் ஆடியோ சிஸ்டம் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த ஸ்க்ரீனுக்கும் இந்த கீபோர்டுக்கும் நடுவில் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க. 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம், சவுண்ட் செம்ம கிளியராக இருக்குது. அண்ட் இன்னொரு எனக்கு ரொம்ப பர்சனலாக யூஸ்ஃபுல்லாக இருக்க ஒரு ஃபீச்சர்னா ஃப்ரண்ட் கேம். திஸ் இஸ் 1080p HD கேமரா. பட் அவ்வளோலாம் கிளாரிட்டி இல்லை. பட் இருந்தாலும் எதுக்காக வாங்கினேன்னா இன்னும் கொஞ்ச நாளில் macOS Ventura அப்படின்ற ஒரு அப்டேட் வரப்போகுது. அதில் என்ன பண்ணலாம்னா என்னோட ஐஃபோன் கேமராவை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நான் செட் பண்ணி வீடியோ காலிங் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட் நியூஸை கேள்விப்பட்டு தான் கொஞ்சம் தைரியமாக நான் வாங்கினேன். இதில் இருக்க ஆக்சுவல் ஃப்ரண்ட் கேம் அவ்வளோ நல்லா இருக்காது. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எனக்கு ரொம்பவே இதில் பிடிச்ச ஒரு ஃபீச்சர்னா இதோட பேட்டரி லைஃப். நீங்கள் ஆப்பிள் ஸ்டோரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 15 hours ஆஃப்
சர்ஃபிங்கும் 18 hours ஆஃப் ஆஃப்லைன் வீடியோ பிளேபேக்ஸும் இருக்குன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. பட் நிஜமாவே அவ்வளோ நேரம் இருக்குது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு நாளைக்கு 8 hours மினிமம் என்னோட லேப்டாப் நான் யூஸ் பண்ணுவேன். நான் 2 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவேன். விச் இஸ் கிரேட். அந்த லேப்டாப் வாங்கினதுக்கப்புறம் நான் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஒரு தடவை ட்ராவல் பண்ணேன். 1 day ட்ரிப் வந்து நான் சார்ஜர் எடுக்காமே லேப்டாப் எடுத்துகிட்டு போனேன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போனேன். எனக்கு எது பிடிச்சிருக்கோ இல்லையோ, இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஸ்டன்னிங். அண்ட் இந்த மாடல் கூட ஃப்ரீயாக வர்ற சார்ஜர் வந்து 30 watt சார்ஜர். நான் 35 watt எக்ஸ்ட்ரா 2000 பே பண்ணி வாங்கினேன்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு 2 போர்ட் இருக்கும். அதில் ஈஸியாக ஒரே ஒரு அடாப்டர் வச்சு என்னோட மேக்புக்கும் என்னோட ஃபோனுக்கும் ஒரே டைமில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓவராலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி இந்த லேப்டாப் செம. I have no complaints. லிட்டரலாக இது வாங்கினதுலேருந்து எனக்கு ஓகே இது இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமே, இந்த ஃபீச்சர்லையே இது இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு லிட்டரலாக ஒரு கம்ப்ளைண்ட் கூட எனக்கு வந்ததில்லை. மேபி ஃபியூச்சரில் வரலாம். பட் இந்த 1.5 months எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. பட் யாரெல்லாம் இதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட எவ்ரிடே ஒர்க், ஆப்வியஸாக நிறைய பேரோட ஒர்க் இப்போ லேப்டாப்பில் தான் இருக்குது. உங்களோட எவ்ரிடே ஒர்க் லேப்டாப்பை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த ஏர் சூஸ் பண்ணலாம். பட் என்ன டைப் ஆஃப் ஒர்க்குங்கிறத பற்றியும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஏர் சூஸ் பண்ணலாமா ப்ரோ சூஸ் பண்ணலாமாங்கிறதுக்கும் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுக்கு லைட் வெயிட்டாக தின்னாக ஈஸிலி போர்ட்டபுளாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி நான் என்னோட ஒர்க் வந்துட்டு ஹெவி லோடு எக்ஸ்பெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக இதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இதை சூஸ் பண்ணிங்கன்னா யூனிஃபைட் மெமரியை 8 GB இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 16 GB சூஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் 16 GB சூஸ் பண்ணிவிட்டு 512 சூஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கு உங்களால் ப்ரோ வெர்ஷனுக்கே போக முடியும். பட் நான் போகல. ஏன்னா நான் டிசைனில் ரொம்ப ஃபோக்கஸ். எனக்கு டிசைன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பரவாயில்ல. எனக்கு ஆக்சுவலாக ப்ரோ தேவை கிடையாது. அதனால தான் நான் ஏர் போனேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், ஏரில் இன்பில்டாக இந்த கூலிங் ஃபேன் கிடையாது. பட் ப்ரோவில் இருக்கும். அதனால ஹீட்டிங் இஷ்யூஸ் வராமல் இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் நான் எவ்ரிடே 8 hours யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் வந்ததே கிடையாது. இன்டர்நெட்டில் பார்த்தா எல்லாருமே ஹீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ லோட் ஹெவி ஒர்க் இது கொடுத்துட்டு ஹீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெவி லோடாகவும் இருக்காது, ஹீட்டாகவும் ஆகாது. சரி, இந்த மாதிரி ஒரு பர்சன் இருந்தாங்கன்னா ஏர் இட்ஸ் சூட்ஸ் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ கொஞ்சம் ஜாலியாக பண்ணலாம்னு நினச்சேன். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களோட தாட்ஸ் என்னன்றதை காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you, do what you love and stay happy. We have very limited time. ராகுல்.